அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தண்டனைகள், குற்றங்களுக்கு தண்டனைகள் உண்டு. அது எப்படினாலும் நம்ம கொடுக்கல, இது நீதிமன்றங்கள் கொடுக்கலைனாலும் கடவுள் கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த தண்டனையிலேயே உச்சபட்ச தண்டனை எதுன்னா மரண தண்டனை தான். அது மரணம் அடைய வைக்கிறது தான் பெரிய தண்டனை. அதனால தான் அதுக்கு சிறப்பு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. மரண தண்டனையில் என்ன சிறப்பு சலுகை அப்படின்லாம் கேட்காதீங்க. அது என்னன்னா, அந்த அந்த மரண தண்டனை நிறைவேற்றும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க குற்றவாளிகிட்ட, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு. நான் அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், ஜிலேபி சாப்பிட்ணும், லட்டு சாப்பிட்ணும், இல்லை அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், ஏதாவது ஒன்று கடைசி ஆசையை சொல்லுவான். அதை நிறைவேற்றி வச்சுட்டு மறுநாள் அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றிடுவாங்க. அதான் கடைசி ஆசை கேட்குறது. ஒருத்தன் அப்படி தான் கைதியாகி குற்றவாளியாகி அவருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அவனை மறுநாள் தூக்கு, நாள் வந்து கேட்குறாங்க, அவனுடைய கடைசி ஆசை என்னென்னு. என்ன, எனக்காக கோர்ட்டில் வாதாடினார்னு வக்கீல், ஆமாம், அவரையும் சேர்த்து என்னோட தூக்கில் போடுங்க அப்படின்னா. ஏயா அப்படின்னு. அவர் வாதாட போய்த்தாயா நான் இப்படி வந்து இந்த நிலைமையில் நிற்கிறேன், எனக்கு தண்டனை வந்திருக்கு, சேர்த்து போடுங்க அப்படின்னு. இது எப்படி நிறைவேற்றுறது? இந்த கொடுமைகள்லாம் உண்டு. கிருஷ்ணதேவராயர் ஒரு பெரிய அரசர், தென்பகுதி ஆண்ட மிகப்பெரிய மன்னர். அவர்கிட்ட தெனாலிராமன் அப்படிங்கிற அமைச்சர். அந்த தெனாலிராமன் கதைகள் நிறைய உண்டு. ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், ரொம்ப அறிவுபூர்வமாகவும் இருக்கும். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய நகைச்சுவைகள் தெனாலிராமன்கிட்ட இருக்கிறதெல்லாம். அந்த கிருஷ்ணதேவராயர் அவரை பார்க்குறதுக்கு சீனாவிலேருந்து ஒரு தூதுவர் வந்திருந்தார். அந்த நாட்டு தூதுவர் பார்த்து பேசிட்டு, எங்கள் நாட்டு ராஜா அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க சொன்னார் 4 சீன பீங்கான் கோப்பைகள், நல்ல பெரிய பெரிய கோப்பைகள், கப்பு. அது 4 கப்பை கொடுத்து நல்ல வேலைப்பாடெல்லாம் உள்ளது, சீன கப்பு, பீங்கான் கப்பு கொடுத்துட்டு போயிட்டார் அவர். அந்த அரண்மனையில் அதை பாதுகாப்பாக வச்சு கண்ணாடிலாம் பீரோலாம் வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு வேலையால் அதெல்லாம் எந்திரிச்சு அதெல்லாம் எடுத்து துடைக்கும் போது டக்குன்னு ஒரு பீங்கா கப்பு கீழே விழுந்துருச்சு, உடஞ்சும் போச்சு. தகவல் வந்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட போச்சு. ராஜாவுக்கு கோபம்னா கோபம், பழியாக கோபம் வந்துருச்சு. சீனாவிலேருந்து வரும்போது உடையாமல் வந்துச்சு, இங்கே பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னும் போது உடச்சி விட்டியா அப்படின்னு கோபத்தில் உனக்கு மரண தண்டனை அப்படின்ட்டு சொல்லிட்டார். ஒரு வாரத்தில் உனக்கு மரண தண்டனைன்னு வேலையாளுக்கு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பணியால் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை. தெனாலிராமனை பார்த்தார், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு. அவர் காதில் சொன்னார் தெனாலிராமன், உனக்கு வந்து தூக்கு தண்டனை நடக்கும்போது இந்த வேலையை செய்ய அப்படின்னு. சரின்னு போயிட்டார். தூக்கு மறுநாள் நாள் வந்து கேட்டாங்க, வழக்கமாக கேட்குற மாதிரி அந்த பணியாள்கிட்ட, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு பீங்காங்கோப்பையை உடைச்சேன்ல, ஆமாம் உடைச்சேன். அதோட செட்டில் இன்னும் ஒரு 3 கோப்பை இருக்கா, ஆமாம் இருக்குது, அதை என் கண்ணார பார்க்கணும்னு ஆசை, இதுதான் கடைசி ஆசை, பார்த்துட்டு போ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த கண்ணாடி பீரோவில் இருக்கிறத காமிச்சாங்க. இதுதான் அந்த மிச்சம் இருக்க 3 கோப்பைன்னு. படக்குன்னு கதவை திறந்து அந்த 3 கோப்பையும் எடுத்து டம்மு டம்மு டம்முன்னு 3 உடைச்சி, இப்போ போங்க, நாளைக்கு நான் மரண தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். ராஜாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்துருச்சு. இருந்தாலும் அவனை கூப்பிட்டார் அந்த பணியால். நீ ஏற்கனவே ஒரு கோப்பையை உடைச்சதுக்கு தான் உனக்கு மரண தண்டனை, இப்போ ஏன் 3 கோப்பையை இப்போ வந்து உடைச்சிட்டு போகிற அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை ஏஜமா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் 3 கோப்பையை வச்சுருப்பீங்க, எப்படின்னாலும் யாராவது ஒரு பணியால் வந்து ஒவ்வொரு கோப்பையை உடைக்கத்தான் போகிறான். இன்னும் 3 பேர் சாகிறதுக்கு பதிலாக நம்ம ஒருத்தனையும் சாகும் போதே உடைச்சிட்டோம்னா இந்த 3 பேர் தப்பிப்பான்ல, அதுக்காக அதை பண்ணேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ தான் ராஜாவுக்கு புத்தி வந்திருக்கு. ஒரு சாதாரண கப்பை உடைச்சதுக்கு மரண தண்டனையா, கோபத்தில் இப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிட்டார். இது யாருடைய கைங்கரியம்? தெனாலிராமனுடைய கைங்கரியம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.